புலம்பெயர் இலங்கையர்களுக்கு ரணில் விடுத்துள்ள கோரிக்கை. காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நடந்தது என்ன? பிக்குவின் தாக்குதல்களுக்கு இலக்கான போலீஸ் உத்தியோகத்தர். மாத்தறை பகுதியில் பிக்கு ஒருவரின் தாக்குதலுக்கு இலக்காகி படுகாயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பெல்லேகம கங்கொட வீதியில் அமைந்துள்ள சம்போதி முதியோர் இல்லத்திற்கு அருகில் குறித்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெனியாய போலீசார் தெரிவித்துள்ளனர். தெனியாய போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போலீஸ் உத்தியோகத்தரே இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் 37 வயதுடைய திருமணமானவர் என தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதல்களுக்கு இலக்கான போலீஸ் உத்தியோகத்தர் பிக்குவின் சகோதரியுடன் தொடர்பு வைத்திருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து மறைத்து வைத்திருந்த கத்தியால் போலீஸ் உத்தியோகத்தரை கழுத்து பகுதியில் பிக்கு சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த நிலையில் தாக்குதல் தொடர்பில் கைதான பிக்கு 18 வயதுடையவர் எனவும் சம்பவம் தொடர்பில் தெனியாய போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. விசாரணைக்காக இராணுவத்தால் அழைத்து செல்லப்பட்ட உறவுகள் காணாமலாக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இராணுவத்தை காப்பாற்றுவதற்காகவே இந்த நஷ்டஈட்டை வழங்க முயற்சிக்கின்றீர்கள் என மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி மனுவல் உதயச்சந்திர தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்றத்தில் 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட போது அதிபர் ரணில் விக்ரமசிங்க காணாமல் போன உறவுகளுக்காக மில்லியன் கணக்கில் இழப்பீடு வழங்க உள்ளதாக தெரிவித்திருந்தார். எங்கள் உறவுகள் காணாமல் போனவர்கள் இல்லை, அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள். மன்னார் மாவட்டம் இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. எமது பிள்ளைகள் உறவுகளை விசாரணைக்காக பிடித்து கொண்டு சென்றவர்களே தற்போது காணாமலாக்கப்பட்டுள்ளனர். அந்த பிள்ளைகளை தேடியே நாங்கள் இன்று வீதியில் இறங்கி போராடி வருகின்றோம். இராணுவத்திடம் கையளித்த வீடுகளிலிருந்து இராணுவத்தினால் பிடித்து கொண்டு செல்லப்பட்ட உறவுகள் என அவர்களிடம் கையளிக்கப்பட்ட எமது உறவுகளை தேடி போராடி வருகின்றோம். காணாமல் போன உறவுகளுக்கு அரசு உதவிகளை செய்யட்டும். நாங்கள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காகவே போராடி வருகின்றோம். எனவே நாடாளுமன்றத்தில் தமிழ் தெரிந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெளிவாக விளங்கக்கூடிய வகையில் எடுத்து கூற வேண்டும். அதிபருக்கு தமிழ் தெரியாத நிலையில் எமது போராட்டம் குறித்து ஒன்றும் தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளதை நாங்கள் அறிகின்றோம். எனவே எமது பிரச்சனைகளை அவருக்கு தெளிவாக தெரிவியுங்கள். நாங்கள் காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகளை தேடி வருகின்றோம் என்று காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை விவரம் நமக்கு தேவை. பிடித்து செல்லப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை அரசு கண்டறிய வேண்டும். அதன் பின்னர் நீதியை வழங்குங்கள். அதன் பின்னர் நஷ்டஈடு தொடர்பாக கதையுங்கள். இதுவரை நாங்கள் உங்களிடம் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக நஷ்டஈட்டை கேட்கவில்லை, வாழ்வாதாரமும் கேட்கவில்லை. காணாமலாக்கப்பட்ட எமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று நீதிக்காகவே கேட்கின்றோம். அவர்கள் இருக்கின்றார்களா அல்லது இல்லையா என்பதை அறிந்து கொள்ள போராடி வருகின்றோம். காணாமல் போன இராணுவம் அல்லது சிங்கள மக்களுக்கு தாராளமாக உதவி செய்யுங்கள். தமிழினத்திற்கு உதவி செய்வதாக இருந்தால் முதலில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கண்டறியுங்கள். உங்களிடமே எமது உறவுகளை கையளித்தோம். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக சுமார் 14 வருடங்களாக அம்மாக்கள் வலி சுமந்த போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். எனவே முதலில் உண்மையை கண்டறிய வேண்டும். அதன் பின்னர் நிதியை வழங்குவதா அல்லது நஷ்டஈட்டை வழங்குவதா என்று முடிவு செய்யுங்கள். விசாரணைக்காக இராணுவத்தால் அழைத்து செல்லப்பட்ட அல்லது பிடித்து செல்லப்பட்ட எமது உறவுகள் காணாமலாக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இராணுவத்தை காப்பாற்றுவதற்காகவே இந்த நஷ்டஈட்டை வழங்க முயற்சிக்கின்றீர்கள் என கருதுகின்றோம். எனவே காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கண்டறியுங்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாரிய ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதாக பிவித்துருகெல உரிமையவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்பன்பில வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடந்த 2017ஆம் ஆண்டு பெற்றுக்கொண்ட கடன்களை தொடர்ந்து பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்க ஆரம்பித்திருந்ததாக கூறும் அவர், அப்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கமும் 2019ஆம் ஆண்டில் குறித்த கடன்களை மீள செலுத்த தவறிய ஆட்சியாளர்களும் இலங்கையின் இன்றைய பொருளாதார நெருக்கடி நிலைக்கு பொறுப்பு கூற வேண்டும் என இன்று செய்தியாளர்கள் மத்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் பிரதமராக கடந்த 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தற்போதைய அதிபர் விசேட கருத்தொன்றை முன்வைத்திருந்தார். 2020ஆம் ஆண்டில் இலங்கை கடனற்ற நாடாக மாறும் என
அவர் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். எனினும் 2017 மற்றும் 2018 ஆண்டுகளில் அவர் 12.5 பில்லியன் டாலர்களை கடனாக பெற்றுக் கொண்டிருந்தார். இதனை 2019 ஆண்டுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் 2020 ஆண்டில் கடனை செலுத்த முடியாத நாடாக இலங்கை மாறியது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு இலங்கை வங்குரோத்து அடைந்த நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் என்னை மேலும் கவலையடைய செய்கின்றது. வரவை விட அதிகமான செலவுகளை கொண்ட வரவு செலவு திட்டங்கள் கடந்த காலங்களில் சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து நாட்டில் பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்பட்டிருந்தது. 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாரிய ஊழல்கள் இடம்பெற்றுள்ளன. இதனை இம்மால் சுட்டிக்காட்ட முடியும். இலங்கையின் வருமானத்தை அதிகரிப்பதன் மூலம் தற்போது நாம் எதிர்நோக்கும் பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும். இதற்கு உள்நாட்டு உற்பத்திகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ் சிங்கள புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் இந்நாட்டுக்கு பிள்ளைகளின் கல்விக்கு ஆதரவளிக்கும் வகையில் புதிய பல்கலைக்கழகங்களை ஆரம்பிக்க வேண்டும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்ற RID அலசின் 10வது நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அதிபர் ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேற்படி விடயம் தொடர்பில் மேலும் அவர் உரையாற்றுகையில், மொழி அறிவை சிங்களம் தமிழ் மொழிகளோடு மாத்திரம் மட்டுப்படுத்த முடியாது. 2030 ஆண்டு அனைவருக்கும் ஆங்கிலம் என்ற திட்டம் அனைத்து பாடசாலைகளிலும் நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் பல்கலைக்கழகங்களிலும் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். பரதக்கலைக்கு எதிராக மௌலவி தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பு பிபுலானந்தா அழகியல் கற்கைகள் நிர்வாகத்தின் மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் சுமார் 45 நிமிட நேரம் பிபுலானந்தா அழகியல் கற்கைகள் நிர்வாகத்தின் முன் இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பரதக்கலை சம்பந்தமாக இஸ்லாமிய மௌலி ஒருவரின் சர்ச்சைக்குரிய மேடை பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தது. நடன உடையுடன் ஆர்ப்பாட்டம் கலந்து கொண்ட மாணவர்கள் கையில் பதாகையுடன் எதிர்ப்பு கோஷங்களிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பரதக்கலை என்பது தமிழர்களின் பூர்வீக கலையாகும். அதனை தெய்வீக கலையாக நாங்கள் கடந்து வரும் நிலையில் அதனை கீழ்த்தரமான கலையாக விமர்சனம் செய்த குறித்த மௌலவிக்கு கண்டனம் தெரிவிப்பதுடன் அவரின் கருத்து தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் பொருளாதார சரிவிற்கு ராஜபக்ஷ சகோதரர்களே காரணம். அவர்கள் நாட்டிற்கு வெளியே வைத்திருக்கும் பணத்தினை கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தினை மீட்டெடுக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினரான சட்டத்தரணி MA சுமந்திரன் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார நெருக்கடி குறித்து நாடாளுமன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தால் இந்த நாட்டில் உள்ள 22 மில்லியன் மக்களுக்கு இழப்பீடு வழங்கக்கூடிய அளவுக்கு போதுமான பணத்தினை நாட்டுக்கு வெளியே வைத்திருக்கும் ராஜபக்ஷ சகோதரர்கள் அதனை வழங்கியிருக்க நேர்ந்திருக்கும். நாட்டிற்கு வெளியே அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கும் அனைத்து பணத்தையும் நாட்டிற்குள் கொண்டு வர முடியும். அந்த பணத்தை வைத்து நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும். முன்னாள் அதிபர், அவரது சகோதரர்கள் மற்றும் அவர்களுடன் பணியாற்றிய பலர் இணைந்து பொதுமக்களின் பணத்தினை திருடியதால் தான் நாட்டின் பொருளாதாரம் சரிவடைந்தது. நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் இழப்பீடு கோருவதற்கு உரிமை உள்ளது. அவ்வாறு இழப்பீடு கோரினால் திருடப்பட்ட பணத்தை மீண்டும் கருவூலத்திற்கு கொண்டுவர உயர்நீதிமன்றம் உத்தரவிடும் என்றும் அவர் மேலும் கூறினார்.